4வது நிதிக்குழு நிதி பகிர்ந்து கொடுக்கும்போது மாநிலங்களுக்கு தமிழ்நாடுடைய மக்கள் தொகை நாட்டில் சராசரி 8%. தமிழ்நாட்டுடைய நாட்டில் உற்பத்தி இருக்கிறது சராசரி 8%. நம்மளுக்கு வழங்கக்கூடிய நிதி பங்கு சராசரி 8%, 7.9 என்னமோ. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 15வது நிதிக்குழுவில் மக்கள் தொகை நம்மளுக்கு 6% அடியில் வந்துருச்சு. ஏன்னா நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல், பர்த் கண்ட்ரோல் சிறப்பாக செய்ததனால் இந்தியாவுடைய பாப்புலேஷனில் நம்ம 6% அடியில் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பொருளாதார பங்கேற்பு ஜிடிபியில் கிட்டத்தட்ட 10% பக்கத்தில் வந்துருச்சு. அவ்வளோ முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம். அதனால் நம்மகிட்டேருந்து எடுக்கிற வரி நாட்டளவில் உள்ள 10லேருந்து 12% வரி நம்மகிட்டேருந்து தான் எடுக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம். ஆனால் திருப்பி கொடுப்பது எவ்வளோ? வெறும் 4%. ஒரு காலத்தில் 8% இருந்தது. சரி பாதி தான் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? இந்த நிதியெல்லாம் வச்சு எங்கெல்லாம் அவங்களுக்கு வாக்கு அதிகமாக உழுகுதோ, எங்கெல்லாம் அவங்க மாநில அரசாங்கத்தை நடத்துகிறாங்களோ அங்கே அந்த நிதியை கூடுதலாக கொடுக்கிறார்கள். 2014 ஆட்சி மாறும்போது தமிழ்நாட்டுக்கு ₹1 நிதி ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது என்றால் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.90 கொடுத்தாங்க. இதே 2024 10 ஆண்டுகள் கழித்து நம்மளுக்கு ₹1 கொடுத்தாங்க என்றால் அங்க ₹4.30 கொடுத்தாங்க. இந்த கூடுதல் நிதி, அதாவது அந்த 2.90 4.30 போனது எவ்வளவு என்றால் ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய். 1 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக அவங்க கூறும் டபுள் என்ஜின் சர்க்கார் பிஜேபி மாநிலம் என்றதனால் அள்ளி வழங்கி கொடுக்கிறார்கள். நம்மளுக்கு குறைத்து கொண்டே போகிறார்கள். இதை விட நம்மளை விமர்சிக்கும் நிதி அளவில் நம்மளை பாதிக்கும் செயலை எங்கு கூற முடியும்? இப்பெல்லாம் முதலீடு வருதோ, வெளிநாட்டிலிருந்து பெரிய செமிகண்டக்டர் ஃபேக்டரி வருதோ, இல்லை பெரிய கார் ஃபேக்டரி வருதோ, இல்லை வேற ஏதாவது தொழில் வருதோ, இல்லை அவங்க கொடுக்கிற வருமான வரி ஒத்திவைப்பு டாக்ஸ் ரீபேட்டோ எல்லாமே குஜராத்தில் போய் சேர்ப்பதற்கு தான் அவங்க முதல் முயற்சி எடுக்கிறாங்க. குஜராத் இல்லைன்னா அவங்க அரசாங்கம் வச்சிருக்க மாநிலங்கள் மட்டும்தான். நம்மளுக்கு என்ன பண்றாங்க? ஒரு ஒப்பந்தம் போட ஒரு அவங்களுடைய அப்ரூவல் கேட்டாலே 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து வச்சிருக்காங்க. அதை அப்படியே எதுவும் பண்ணாம. ஏன் அதை சொல்லணும்? வெளிநாட்டுக்கு பயணம் செய்து ஈர்க்கிறதுக்கு அமைச்சர்கள் போகிறோம் என்று சொன்னாலே அதை சில சமயம் மறுத்து விடுகிறார்கள். அவங்க வளரணும், நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்தால் அவங்களுடைய மாடலே தவறான மாடல் என்று தெரிய வந்துடும் என்றதற்காக நம்ம மாடலை அவங்க எப்படியாவது அழுத்தி வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அடுத்தது என்ன செய்கிறாங்க? எலெக்ஷன் கமிஷனை அவங்க ஒரு பாக்கெட்டில் கைக்கூலியாக வச்சுக்கிட்டு எந்தெந்த வகையில் தேர்தல் மரபுகளில் தவறுகளை முறைகேடுகளை செய்ய முடியும் அதை எல்லாம் முயற்சி செய்கிறார்கள். இது நம்ம இப்போ சொல்ல, எஸ்ஐஆருக்கு அப்புறம் சொல்லலை, 2025க்கு சொல்லலை. 2020 முதலில் நான் கட்டுரை எழுதினேன். எந்தெந்த வகையில் தேர்தல் ஆணையத்தோடைய செயல்பாடு குறையோடு இருக்கிறது, தவறோடு இருக்கிறது. ஃபார்ம் 17 ஒழுங்கா போடுறதே இல்லை. ஃபார்ம் 20க்கும் 17க்கும் சம்பந்தமே இல்லை. கேள்வி கேட்டால் ஃபார்ம் 17 மறைக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாலேருந்து நாம் பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு நான் தகவல் தொழில்நுட்ப துறையுடைய அணியோடைய செயலாளராக இருந்தேன். அந்த தகவல்லாம் திரட்டி அந்த தகவல் அடிப்படையில் சொன்ன உங்க செயல்பாடு சரியில்லை. 2024 தேர்தலுக்கு முன்னால் ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று எழுதி பல ஊடகங்களுக்கு, பல தொலைக்காட்சி சேனல்ல உரையாற்றியிருக்கிறேன். இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல் ஜனநாயகத்துடைய படுகொலை, ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு புள்ளியாக தான் இந்த தேர்தல் ஆணையம் இருக்குன்னு அன்றைக்கே கூறினேன். இன்றைக்கு அதோட மோசமாக எஸ்ஐஆர் என்று ஒன்று கொண்டாடுறார்கள் பீகாரில். யாரெல்லாம் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு கம்மி வாய்ப்பு இருக்கோ அவங்களெல்லாம் நீக்கிருங்க. அப்போ ஓட்டு போடுறவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாதுன்னா ஓட்டு போடாமையே நிறுத்திடலான்றது எவ்வளோ கொடூரமான சர்வாதிகாரமான செயல், ஜனநாயக விரோதமான செயல். உண்மையில் நான் இன்று தேனியில் உரையாற்றுமாறு தலைமை கழகம் முதலில் அறிவித்தது. ஆனால் நான் நேற்று முழு தினம் சபரிமலையில் அங்கே கேரள அரசாங்கம் நடத்தும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சார்பில் நானும் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் பங்கேற்றதனால் நான் சென்னைக்கு திரும்புவதற்கே இன்றைய காலை ஆய்விடும். எனக்கு சென்னையிலேயே நீங்கள் ஒரு பொறுப்பு அளித்தால் சிறப்பாக இருக்கும் என்று தலைமை கழகத்திடம், குறிப்பாக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அண்ணனிடம் கோரிக்கை வைத்தேன். அவர் உடனடியாக அவர் கூறினது, சென்னையிலேயே சிறப்பாக நடக்கணும் என்றால் நான் உன்னை மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் சுப்பிரமணியம் மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், அங்கே சிறப்பாக நடக்கும் என்றார்.
அந்த அடிப்படையில் இன்றைக்கு பகுதி செயலாளர் பகுதி பொறுப்பாளர் வே ஆனந்தம் தலைமையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரே ஒரு குறிப்பை இங்கே கூற வேண்டும். இந்த அழைப்பில், இந்த நோட்டீஸில் பல மாதங்களுக்கு பிறகு எனக்கு கட்சியில் ஒரு பொறுப்பு இருக்குன்றதையும் சிறப்பாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நிறைய இடத்தில் இந்த நோட்டீஸ் அடிக்கும்போது நான் சொத்து பாதுகாப்பு குழு செயலாளர் என்றதை விட்டுவிடுவார்கள். அந்த அளவுக்கு நுண்ணியத்துடன் எல்லா தகவலையும் சிறப்பாக கவனித்து செயல்படுற ஒரு மாவட்டமாக அமைச்சர் அவர்கள் மாவட்ட கழகத்தை வைத்திருக்கிறார் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இன்றைக்கு நம்ம கூடியிருக்கிற முக்கிய காரணம், தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என்ற தீர்மானம் ஏற்பதற்காக. அதை சிறப்பாக அமைச்சர் அண்ணன் அவர்கள் முழங்க நம்ம அனைவரும் வழிமொழிந்திருக்கிறோம். ஏன் இது மிகவும் முக்கியமான ஒரு தீர்மானம், ஒரு நோக்கம், ஒரு கருத்து என்றதை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். எத்தனையோ காரணங்களுக்காக ஒரு தேர்தலை சந்திக்கும் போது பிரச்சாரம் செய்யலாம். ரொம்ப சிறப்பாக பொதுவாக தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய திட்டங்களை எடுத்துரைத்திருக்கிறார் மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் அமைச்சர். குறிப்பாக சென்னையிலும், அதுவும் குறிப்பாக வேளச்சேரி இல்லை தென் சென்னையிலும் என்னென்ன பலன்கள் இந்த அரசாங்கத்தினால் மக்களுக்கு கிடைக்கப் போகிறது என்றதையும் தெளிவாக எடுத்துரைக்கிறார். சாதாரண தேர்தல் காலத்தில் இத்தகைய செயல்களினால் இந்த பலன் மக்கள் அடைவதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பணி செய்வோம் என்று கூறுவோம். ஆனால் ஒரு 12 ஆண்டுகளாக இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி சாதாரண ஆட்சி இல்லை. நாம் தேர்தல் சந்திக்கும் போது 2019, 2021, 2024 கூறியிருக்கிறோம். இவர்கள் சர்வாதிகாரத்தனத்துடன் தமிழ்நாட்டை தலை குனிய வைக்கும் நோக்கத்துடன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே எந்த அளவுக்கு நன்மையை கூறி நம்ம தேர்தலை சந்திப்போம், பிரச்சாரம் செய்வோம் என்றது முக்கியமோ, எதனால் நம்மளை பாதுகாப்பாக மக்கள் பார்க்க வேண்டும், அவர்களும் நம்மளோடு பங்கேற்று தமிழ்நாட்டை பாதுகாப்பாக, தமிழர்களை, நம் இனத்தை, நம் மண்ணை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றது அதைவிட முக்கிய காரணமாக, இலக்காக நாம் கூற வேண்டும். குறிப்பாக நான் 7 தலைப்புகளில் எந்த வகையில் இந்த ஒன்றிய அரசாங்கமும் அதை நடத்தும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டை தலைகுனிய முயற்சி செய்கிறது என்றதை கூற விரும்புகிறேன். மிக தெளிவான வகையில் நிதி பங்கு கொடுக்கிறதில் நம்மளை மிகவும் கீழே தள்ள பார்க்கிறார்கள் என்றது பல அம்சங்களால், பல புள்ளி விவரங்களால் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதை 2 புள்ளி விவரத்துடன் நான் சொல்லணும் என்றால், 4வது நிதிக்குழு நிதி பகிர்ந்து கொடுக்கும்போது மாநிலங்களுக்கு தமிழ்நாடுடைய மக்கள் தொகை நாட்டில் சராசரி 8%. தமிழ்நாட்டுடைய நாட்டில் உற்பத்தி இருக்கிறது சராசரி 8%. நம்மளுக்கு வழங்கக்கூடிய நிதி பங்கு சராசரி 8%, 7.9 என்னமோ. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 15வது நிதிக்குழுவில் மக்கள் தொகை நம்மளுக்கு 6% அடியில் வந்துருச்சு. ஏன்னா நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல், பர்த் கண்ட்ரோல் சிறப்பாக செய்ததனால் இந்தியாவுடைய பாப்புலேஷனில் நம்ம 6% அடியில் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பொருளாதார பங்கேற்பு ஜிடிபியில் கிட்டத்தட்ட 10% பக்கத்தில் வந்துருச்சு. அவ்வளோ முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம். ஆனால் நம்மகிட்டேருந்து எடுக்கிற வரி நாட்டளவில் உள்ள 10லேருந்து 12% வரி நம்மகிட்டேருந்து தான் எடுக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம். ஆனால் அது திருப்பி கொடுப்பது எவ்வளோ? வெறும் 4%. ஒரு காலத்தில் 8% இருந்தது. சரி பாதி தான் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? இந்த நிதியெல்லாம் வச்சு எங்கெல்லாம் அவங்களுக்கு வாக்கு அதிகமாக உழுகுதோ, எங்கெல்லாம் அவங்க மாநில அரசாங்கத்தை நடத்துகிறாங்களோ, அங்கே அந்த நிதியை
கூடுதலாக கொடுக்கிறார்கள். இரண்டாவது புள்ளிவிவரம் நான் சொன்னேன் என்றால் ரொம்ப தெளிவாக விடும். 2014 ஆட்சி மாறும்போது தமிழ்நாட்டுக்கு ₹1 நிதி ஒன்றிய அரசாங்கம் கொடுத்ததென்றால் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.90 கொடுத்தாங்க. இதே 2024 10 ஆண்டுகள் கழித்து நம்மளுக்கு ₹1 கொடுத்தாங்கன்னு என்றால் அங்கே ₹4.30 கொடுத்தாங்க. இந்த கூடுதல் நிதி, அதாவது அந்த 2.90 4.30 போனது எவ்வளவு என்றால் ஆண்டுக்கு 1,00,000 கோடி ரூபாய். 1,00,000 கோடி ரூபாய் கூடுதலாக அவங்க கூறும் டபுள் என்ஜின் சர்க்கார் பிஜேபி மாநிலம் என்றதனால் வள்ளி வழங்கி கொடுக்கிறார்கள். நம்மளுக்கு குறைத்து கொண்டே போகிறார்கள். இதைவிட நம்மளை விமர்சிக்கும் நிதி அளவில் நம்மளை பாதிக்கும் செயலை எங்கே கூற முடியும்? இரண்டாவது, எப்பெல்லாம் முதலீடு வருதோ, வெளிநாட்டிலிருந்து பெரிய செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி வருதோ, இல்லை பெரிய கார் ஃபேக்ட்ரி வருதோ, இல்லை வேறு ஏதாவது இப்போ தொழில் வருதோ, இல்லை அவங்க கொடுக்குற வருமான வரி ஒத்திவைப்பு டேக்ஸ் ரீபேட்டோ எல்லாமே குஜராத்தில் போய் சேர்ப்பதற்கு தான் அவங்க முதல் முயற்சி எடுக்கிறாங்க. குஜராத் இல்லைன்னா அவங்க அரசாங்கம் வச்சுருக்க மாநிலங்கள் மட்டும்தான். நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒப்பந்தம் போட அவங்களுடைய அப்ரூவல் கேட்டாலே 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து வச்சுருக்காங்க. அதை அப்படியே எதுவும் பண்ணாமல். ஏன் அதை சொல்லணும்? வெளிநாட்டுக்கு பயணம் செய்து ஈர்க்கறதுக்கு அமைச்சர்கள் போகிறோம் என்று சொன்னாலே அதை சில சமயம் மறுத்து விடுகிறார்கள். அவங்க வளரணும், நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்தால் அவங்களுடைய மாடலே தவறான மாடல் என்று தெரிய வந்துடும் என்றதற்காக நம்ம மாடலை அவங்க எப்படியாவது அழுத்தி வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். மூன்றாவது, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் இல்லை தமிழ்நாடு நடத்தும் உயர்கல்வி பல்கலைக்கழகங்கள், இதையெல்லாம் ஆளுநர் என்ற ஒரு நபரை வைத்துக்கொண்டு எப்படியாவது இது நிறைவேறாமல், இது சரியாக செயல்படாமல் தடுப்பதற்காகவே ஒரு ஆளுநரை நியமித்து இருக்கிறார்கள். எத்தனையோ மசோதாக்கள் இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு 7 மசோதாக்கள் மாத்திரம் அது அவங்கள்ட்டேருந்து ரிலீஃப் வாங்கினோம். ஆனால் மொத்த லிஸ்ட்டு பார்த்தா இன்னும் 10-15 பில்லு அப்படியே நிற்கிது. ஒரு மனதாக ஏற்றப்பட்ட மசோதா கூட ஆளுநர் கையெழுத்து போடாமல் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக கையில் வச்சுருக்கார். ஆளுநருக்கு இதில் எங்கே விருப்ப வெறுப்ப செயலுக்கு இடம் இருக்குது சட்டமைப்பில்? அதுதான் உச்சநீதிமன்றம் கூறுது, உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உரிமை கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உருவாக்குற சட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் மறைமுகமாக ஒரு ஆளுநரை வைத்து தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. ஆனால் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எந்தெந்த தலைப்புகள் எந்தெந்த துறைகள் மாநில உரிமையில் இருக்கிறதோ, அதாவது சட்டமைப்பில் 3 பட்டியல், ஒன்று ஒன்றிய அரசாங்கத்தோடைய உரிமை, ஒன்று மாநில அரசாங்கத்தோடைய உரிமை, ஒன்று கன்கரண்ட் லிஸ்ட். 2 பேரும் இதில் சட்டத்தை உருவாக்கலாம். கன்கரண்ட் லிஸ்ட்லேயே எது மாநிலம் செய்யும் எது ஒன்றியம் செய்யும் என்ற ஒரு மரபு இருந்ததை மீறி தொடர்ந்து அவங்க லெஜிஸ்லேஷன் சட்டம் கொண்டாந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இப்போது வெறும் மாநில பட்டியலில் இருக்கிற துறைகளில் தலைப்புகளில் அவங்க தொடர்ந்து சட்டத்தை உருவாக்குறார்கள். சமீப கால உதாரணம் நான் சொல்கிறேன். ஆன்லைன் கேமிங், அதாவது இந்த ரம்மி ஆன்லைன்லாம் தப்பாக நடக்குது, இதை நிறுத்தணுன்றதுக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை நிறைவேற்றி அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டால் அது தவறு என்று நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு திருத்தி இன்னொரு புது சட்டத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே முன்மாதிரியான ஆன்லைன் கேமிங் ரெகுலேஷன் சட்டம் என்ற முறைப்படுத்தும் சட்டம் என்ற சட்டத்தை நிறைவேற்றி செயல்படுத்தின பிறகு, தமிழ்நாடு செயல்படுத்தின பிறகு 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இதே தலைப்பில் இந்த கேம்பிளிங் என்றது மாநிலங்கள் உரிமையில் இருக்கிற பட்டியலில் இருக்கிற ஒரு தலைப்பு சட்டமைப்பில் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கேம்பிளிங்க்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் இதில் ஒரு சட்டத்தை உருவாக்கி, அதுவும் என்ன மாதிரி சட்டம், நம்ம சட்டத்தை எடுத்து அதில் கொஞ்சம் திருத்தத்தை பண்ணி அதை நாடளவும் என் சட்டம்தான் செல்லும் என்று சொல்லி நம்ம சப்ஜெக்டில் நம்ம பில்லோட நம்ம சட்டத்தோட ஒரு டைல்யூட்டட் பில் இன் மெனி வேஸ்
ஒரு லிமிட்டெட் பில் இன் மெனி வேஸ் கொண்டாந்து அதை வந்து நம்ம மேலே திணிக்கிறாங்க. இது ஒரு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். ஒன்றொன்னா சொல்ல ஆரம்பித்தோன்னா சிறு துறைமுகங்களில் சட்டம் உருவாக்குறார்கள், விவசாயம் மாநில தலைப்பு அதில் சட்டம் உருவாக்குறார்கள், எந்தெந்த வகையில் கூட்டுறவு மாநில தலைப்பில் உள்ள பட்டியலில் உள்ள துறை அதில் சட்டம் உருவாக்குறார்கள். எல்லா வகையிலும் தமிழ்நாடை தனிப்பட்ட வகையில் செயல்படுவதற்கு முடியவே முடியாது என்று திட்டமிடுகிறார்கள். ஏன் இந்த ஒரு வெறுப்பு, ஏன் இந்த பொறாமைன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் எல்லா வகையிலும் கல்வியிலும் சுகாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் இந்தியாவை விட மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்பு முதலமைச்சருடைய ஆட்சியை எப்படியாவது தடுத்து குறைக்கணும் என்ற ஒரு எண்ணத்துடன் கல்வியில் பார்த்தா மிக மிக தவறான நீட் என்ற ஒரு சட்டத்தை ஒரு விதியை கொண்டாந்து ஏழை மாணவர்கள் ஒப்பிட்டு பாருங்கள். தலைவர் கலைஞர் என்ன சொன்னார்? என்ஜினியரிங்க்கும் மெடிசனுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேணாம், நீங்கள் பள்ளிக்கல்வி எண்ணை வைத்தே மார்க்கை வைத்தே மதிப்பெண்ணை வைத்தே நீங்கள் போகலாம்னு சொல்கிறார். இது ஒரு புறம். அவங்க சொல்கிறாங்க உலக அளவில் யார் வேணாலும் இந்தியாவில் மெடிக்கல் காலேஜில் சேரணும் என்றால் அவர்களெல்லாம் நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய நீட் எக்ஸாமை எடுத்தால்தான், அதாவது தமிழ் மாணவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாடு நிதியில் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெறணும் என்றால் ஒன்றிய அரசாங்கத்தோடைய ஒரு எக்ஸாமை எடுத்தால்தான் முடியும் என்றார்கள். இது எவ்வளோ கொடூரமான ஒரு இடையூறு! எந்த உரிமையில் இது செய்கிறார்கள்? இதுவா பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆண்டு என்ன சொல்கிறாங்க? புது கல்விக் கொள்கை 2020 கல்விக் கொள்கை என்ற பெயரில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதாவை கொண்டாராமல் அவர்களா இதுதான் நாட்டில் ஒரு விதிமுறை, இனிமே இந்த மரபை பின்பற்றணும் என்று தனிப்படையாக தீர்மானித்து அதற்கு பிறகு சொல்கிறார்கள் அதில் இருக்கிற கொள்கை மும்மொழி கொள்கை. இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் நிதிநிலை அறிக்கையில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிதி கொடுக்கப்படாது. இது சட்டத்துக்கு விரோதமான செயல். ஏன்னா அந்த நிதிநிலை அறிக்கையை அவங்க நிறைவேற்றும் போது அதில் ஒரு பத்தியாக எழுதவில்லை. யாரெல்லாம் என்இபி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பணம் கொடுக்கணுன்றது அதில் இடம்பெறவே இல்லை. அப்போ இடம்பெறாத கண்டிஷனை உங்கள் விருப்பத்துக்காக என்றைக்கோ ஒரு நாள் கொண்டாந்து அந்த கண்டிஷனை நீ நிறைவேற்றவில்லை என்றால் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்றால் இது அப்பட்டமான சட்டமைப்புக்கு சட்டத்துக்கு விரோதமான செயல். ஆனால் செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் உச்சநீதிமன்றம் அதற்கு தீர்ப்பளிக்கவில்லை மாநிலம் தொடர்ந்த வழக்கில். இது எவ்வளோ மோசம்னா நம்ம 2 மொழி கொள்கையை வைத்து சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருக்கிறோம். எத்தனை சதவிகிதம் இளைஞர்கள் டெர்ஷரி எஜுகேஷன் உயர்கல்விக்கு செல்கிறார்கள்? கிட்டத்தட்ட 50%. நாட்டோடைய சராசரி 28% என்னமோ. இந்த புது கல்விக் கொள்கை 3வது புது கல்விக் கொள்கையோட இலக்கு இன்னும் 10 ஆண்டுகளில் இது 50% ஆக்கணும், இன்னும் 20 ஆண்டுகளில் 50%. அந்த இலக்கை நம்ம ஏற்கனவே தொட்டு விட்டோம். ஆனால் சொல்கிறாங்க நான் சொல்கிற வழியில் தான் நீ கல்வி பெற வேண்டும். நான் ஒரு சிறு உதாரணம் கேட்குறேன். ஒரு குடும்பத்தில் 4-5 குழந்தைகள் இருந்தால் ஒரு தகப்பனோ ஒரு தாயோ எந்த குழந்தை கொஞ்சம் பின்தங்கியிருக்கு என்று கண்டறிந்து அங்கே கூடுதல் கவனம், கூடுதல் கட்டுப்பாட்டு, கூடுதல் உதவி கொடுப்பாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க? எந்த மாநிலம் சிறப்பாக இருக்கிறதோ அவங்ககிட்ட சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்களாம் தனியாக இருக்க முடியாது, நான் சொல்கிறபடி தான் நீங்களாம் கீழே வரணும். மும்மொழி கொள்கை எத்தனை மாநிலங்களில் சிறப்பாக இவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள்? உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் எத்தனை குழந்தைங்களுக்கு 3 மொழி தெரியுது? விடுங்க, எத்தனை பேருக்கு 2 மொழி தெரியுது? அதை விடுங்க, எத்தனை பேர் ஹிந்தி தேர்வை பாஸ் செய்கிறார்கள் என்றால் மிக மிகவும் குறைவு. அப்போ மும்மொழியை கற்றுக் கொடுக்கும் முயற்சியில் ஏற்கனவே 2வது தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் சட்ட மசோதாவில் கூறப்பட்டது
இதெல்லாம் நம்ம இலக்காக வைக்கிறோம். ஆனால் தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர் இல்லை, ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர் இல்லை. அதனால் நம்ம இலக்கு வச்சு பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் செயலுக்கு வராதுன்னு 86, 88 சொன்ன கருத்தை திருப்பி 2020 கொண்டாந்து 20வது ஆண்டில் கொண்டாந்து திணிச்சு அன்னைக்கு ஃபெயிலியர் ஆனதை திருப்பி எனக்கு பின்பற்றி கொண்டா அப்படின்றாங்க. இது ஒரு இனத்துக்கு மொழிக்கு தவறான செயல் இல்லை என்றால் எந்த வகையில் இதை புரிந்து கொள்ளலாம்? இந்த மாதிரி தமிழ் மக்கள் தெளிவான ஒரு நோக்கத்துடன் இருக்கிறார்கள், என்றைக்குமே அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று நல்லா அறிந்த காரணத்தினால் அடுத்தது என்ன செய்கிறாங்க? எலெக்ஷன் கமிஷனை அவங்க ஒரு பாக்கெட்டில் கைக்கூலியாக வச்சுக்கிட்டு எந்தெந்த வகையில் தேர்தல் மரபுகளில் தவறுகளை முறைகேடுகளை செய்ய முடியும் அதையெல்லாம் முயற்சி செய்கிறார்கள். இது நம்ம இப்போ சொல்ல, எஸ்ஐஆருக்கு அப்புறம் சொல்லலை, 2025க்கு சொல்லலை, 2020 முதலில் நான் கட்டுரை எழுதினேன். எந்தெந்த வகையில் தேர்தல் ஆணையத்தோடைய செயல்பாடு குறையோடு இருக்கிறது, தவறோடு இருக்கிறது. ஃபார்ம் 17 ஒழுங்காக போடுறதே இல்லை, ஃபார்ம் 20க்கும் 17க்கும் சம்மந்தமே இல்லை. கேள்வி கேட்டால் ஃபார்ம் 17 மறைக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாலேருந்து நாம் பேசிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி நான் தகவல் தொழில்நுட்பத்துறையோடைய அணியோடைய செயலாளராக இருந்தேன். அந்த தகவலாம் திரட்டி அந்த தகவல் அடிப்படையில் சொன்ன உங்கள் செயல்பாடு சரியில்லை. 2024 தேர்தலுக்கு முன்னால் ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று எழுதி பல ஊடகங்களுக்கு, பல தொலைக்காட்சி சேனலில் உரையாற்றியிருக்கிறேன். இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல் ஜனநாயகத்துடைய படுகொலை, ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு புள்ளியாக தான் இந்த தேர்தல் ஆணையம் இருக்குன்னு அன்றைக்கே கூறினேன். இன்றைக்கு அதோட மோசமாக எஸ்ஐஆர் என்று ஒன்று கொண்டாடுறார்கள் பீகாரில். யாரெல்லாம் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு கம்மி வாய்ப்பு இருக்கோ அவங்களெல்லாம் நீக்கிடுங்க. அப்போ ஓட்டு போடுறவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாதுன்னா ஓட்டு போடாமையே நிறுத்திடலான்றது எவ்வளோ கொடூரமான சர்வாதிகாரமான செயல், ஜனநாயக விரோதமான செயல். இதுவும் தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அத்துணை பாகங்களிலும் சரியான நிர்வாகிகளை வைத்து, சரியான கண்காணிப்பை வைத்து இந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம். பெரிய முறைகேடு செய்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பில்லை என்று நன்கு அறிவார்கள். எனவே என்ன சொல்கிறார்கள்? சரி, இதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய எம்பி இருந்தால் தானே நீங்கள் அங்கே வந்து பிரச்சனை பண்ணுவீங்க, மொத்தமாகவே உங்கள் எம்பி கணக்கை குறைச்சிருவோம், தொகுதி மறுவரையறை செஞ்சு உங்களுக்கே 39 இருக்கணும், இதை குறைச்சிருவோம் அப்படின்னு மறுவரையறை அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்கள், வளர்ந்த மாநிலங்கள் யாரெல்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் எண்ணிக்கை குறைப்பை நாட்டுக்காக சரியாக செய்தோமோ 50 வருடமாக அவங்களெல்லாம் பாதிக்கும் வகையில் உங்களுக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற அந்த முயற்சியிலும் இருக்கிறார்கள். எனவே ஜனநாயகம் என்ற வார்த்தைக்கு எதிராக அனைத்து செயலும், நிதியிலிருந்து, வளர்ச்சி திட்டத்திலிருந்து, கல்வியிலிருந்து, சட்ட மசோதாக்கள் உருவாக்கலிருந்து, ஆளுநர்களை வைத்து, எல்லா வகையிலும் தேர்தல் ஆணையத்தை வைத்து, ஏன் அங்கே உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையே குறைக்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு முன் ஆட்சி நடத்தின 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்தின கட்சி அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறாங்கன்றதை ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க? இவ்வளோ தெளிவாக புள்ளி விவரத்துடன், உதாரணத்துடன், எண்ணிக்கையுடன் எந்தெந்த செயல்கள், தவறான செயல்கள் நம் மாநிலத்துக்கு, நம் இனத்துக்கு, நம் மக்களுக்கு, நம் மண்ணுக்கு நான் கூறின பிறகும் அவர்களோட கைகோர்த்து தேர்தலை சந்திக்கிறேன் என்கிறார்கள். இது எந்த வகையில் நம் மக்களுக்கு நியாயமாக இருக்கும்? இது துரோகம் அல்லவா? அதற்கு மேல் சொல்கிறார்கள், எங்கள் ஆட்சியை காப்பாற்றினதே அவங்க தான் அப்படின்னு. அப்படின்னா அவங்க ஆட்சி காப்பாற்றினதுக்காக மக்களை பறி கொடுத்துட்டார்களா? ஆனால் நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி? தமிழக முதலமைச்சர், கழகத் தலைவர் சொல்கிறார், எக்காரணத்துக்காகவும் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என்று ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு இடத்துலையும் கூறியே ஆகணும். அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரே பெரிய வேறுபாடு என்னன்னு நான் இங்கே
தெளிவாக விளக்கம் கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நான் வரலாற்றை படிக்கக்கூடியவன். அது மட்டுமில்லை, என் குடும்பம் 4 தலைமுறைகளாக சமூக நீதி இயக்கம் நீதி கட்சி துவங்கின காலத்திலிருந்து ஈடுபாட்டில் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் 1916 நவம்பர் 20 1916 தென் இந்திய நல சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அது சமூக நீதிக்காக முக்கியமான ஒரு இலக்கை வைத்து ஆரம்பிக்கப்பட்டதனால் அந்த இயக்கத்துடைய அரசியல் கட்சியுடைய பெயரை ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. என்ன நீதி? சமூக நீதி. சமூக நீதிக்காக மட்டும் உருவாக்கின அந்த இயக்கம். சமூக நீதி இயக்கம் 1916 ஃபார்மலாக ரெஜிஸ்டர் ஆகி ஆரம்பித்த பிறகு 1920 நடந்த முதல் தேர்தல், மாநிலங்கள் மேலவை தேர்தல், பிரசிடென்சி லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்ஸில் வெற்றி பெற்று 1921 ஜனவரியில் முதல் முறை டயார்கி என்று இரட்டை அரசாங்க முறையில் இந்திய அரசாங்கம் மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஜஸ்டிஸ் பார்ட்டியால் நிர்வகிக்கப்பட்டது. அன்றையிலிருந்து தொடர்ந்து சட்டங்கள் உருவாக்கி கொண்டே இருந்தார்கள் சமூக நீதியை அடைவதற்கு. பெண்களுக்கு வாக்குரிமை, ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கட்டாய ஆரம்ப கல்வி, கம்யூனல் ஜியோ, உங்கள் சமுதாயம் எண்ணிக்கை அடிப்படையில் சதவிகிதம் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் என்ற எத்தனையோ சட்டத்தை திருத்தங்களை கொண்டாந்தார்கள். 1925-26 போல் அன்றைய வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரியார் அவர்கள் அந்த கட்சியை விட்டுவிட்டு தனியாக பிரிந்து சுயமரியாதை என்ற இயக்கத்தை தொடங்கினார். அந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு செங்கல்பட்டில் 1929 நடந்தது. நீதி கட்சிக்கும் சுயமரியாதை இயக்கத்துக்கும் முதல் வந்த இணைப்பு அந்த மாநாடு. அந்த மாநாட்டில் கொடியேற்றி ஆரம்ப உரை ஆற்றியவர் என் தாத்தா PT ராஜன் அவர்கள். அன்றைக்கு சட்ட மேலவை கொறடாவாக இருந்தார் நீதி கட்சியோடு. அதற்கு பிறகு அமைச்சர், முதலமைச்சர் என்றானார். அந்த உரையில் அவர் கூறுகிறார், இந்த சுயமரியாதை இயக்கத்தோடைய இலக்கு என்ன என்றால் சமூக நீதியை அடைவது. ஏனென்றால் சமூக நீதியை அடைவதற்கு 2 பாதை உண்டு. ஒரு பாதை சட்டம் மூலமாகவும், யாரிடம் இன்றைக்கு அதிகாரம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தல் சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல மனித நேயத்தை கற்றுக் கொடுத்து எல்லாத்தையும் ஒற்றுமை ஆக்குங்கள், எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்று கோரி சட்டமிட்டு திட்டமிட்டு பண்ணலாம். அதைவிட சீக்கிரம் பண்ணக்கூடிய வழி, ஒவ்வொரு மனிதருக்கும் சுயமரியாதை என்று வந்துவிட்டால், நானும் நீயும் சமம் என்று ஒரு எண்ணம் வந்துவிட்டால் இதற்கு சட்டமே அதுக்கப்புறம் தேவையில்லை. ஏன்னா நான் யாரோடைய அடிமையும் இல்லை, நீ சொல்கிறது நான் எனக்கு ஏற்றுக்கவே மாட்டேன். என் அறிவுக்கு, பகுத்தறிவுக்கு என்ன தோணுதோ அதுதான் எனக்கு உண்மை. எனவே இந்த சுயமரியாதை இயக்கம் என்றது சமூக நீதியை அடைவதற்கு மிக சிறந்த ஒரு கருவியாக, ஒரு பாதையாக அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் திகழ்ந்து வருகிறது. பெரியார் சொன்னார், இந்த சுயமரியாதை என்ற இயக்கம் எவ்வளோ பெரிய என்ஜின் என்றால், அதில் எத்தனை பெட்டிகளை சேர்த்து வச்சாலும் இந்த என்ஜின் அதை இழுத்து போகும் இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு சென்று சேர்க்கும் என்றார். அந்த அடிப்படையில் நான் கூற வேண்டியது, இந்த மண்ணில், இந்த நாட்டில், நம் இனத்தில், நம் மக்களுக்கு என்னை வரைக்கும் சுயமரியாதை என்ற உள்ளம், எண்ணம் இருக்கிறதோ அன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டை உறுதியாக தலைக்குனிய விட மாட்டோம். எல்லோரும் சேர்ந்து நம் நாட்டையும் நம் எதிர்காலத்தையும் காப்போம் என்று எனக்கு இருக்கிற நம்பிக்கையுடன் இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும், குறிப்பாக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.